அடுத்த பகுதி கேள்வியில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதிலிருந்து இவ்வாண்டில் நடைபெறவுள்ள 60 போட்டிகளில் இக்குழு பெறும் என எதிர்பார்க்கத்தக்க ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை. ஓகே, ஒரு போட்டியில எடுக்கக்கூடிய மொத்த இடை ஓட்ட எண்ணிக்கை கண்டுபிடிச்சிட்டோம் 179. அந்த மாதிரி எத்தனை போட்டிகள்ல கேட்டிருக்கிறாங்க? இந்த வருடத்துல 60 போட்டிகள்ல அந்த குழு பங்கு பெற்றிருக்கிறது. ஆகவே ஒரு போட்டியில மாதிரி இதே மாதிரி பெருமானத்தை 60 போட்டி. இடைன்றது ஒரு சராசரி பெருமானம். அந்த சராசரி பெருமானத்தை 60ஆல் பெருக்கும் போது 10,740 ஓட்டங்கள்னு எழுதணும். சரியா? 10,740 ஓட்டங்கள் அப்படின்னு எழுதி காட்டணும். ஓகே, அதற்கு அடுத்த கேள்வி வந்து 2019ல வந்த மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. என்னன்றது பார்ப்போம். இக்கிரிக்கெட்டு குழு கடந்த ஆண்டு கூடுதலாக ஓட்டங்களை பெற்ற 10 போட்டிகளில் பெற்றிருக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை 2100லும் குறைந்ததென காட்டுக. ஓகே, கூடுதலாக ஓட்டம் பெற்ற 10 போட்டிகள். ஓகே, கூடுதலாக இதுலயே எங்க கூடுதலாக ஓட்டம் பெற்றிருக்கிறாங்க? கூடுதலாக ஓட்டம் பெற்ற 10 போட்டிகளை பார்க்கிறோம். சரி, இந்த 3 போட்டிகளுக்குரியது இதுல கூடுதலா பெற்றிருக்கிறாங்க. சரியா? கூடுதலா பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த 3 போட்டிகளையும் கூடுதலாக ஓட்டம் பெற்ற 10 போட்டிகள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த 40 போட்டிகளை பத்தியுமே இங்க கதைக்கல. கூடுதலாக ஓட்டம் பெற்ற 10 போட்டிகளை பத்தி மட்டும்னா இந்த 10 போட்டிகள் தான் வரும். இங்க பாருங்க, இங்க 3 3 6 6 4 10. இதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ண கூடாது. கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம யோசிக்க பழகணும். கிரிக்கெட் குழு கடந்த ஆண்டில் கூடுதலாக ஓட்டங்களை பெற்ற 10 போட்டங்களில் பெற்றிருக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை 2170லும் குறைந்ததென காட்டுக. கூடுதலாக ஓட்டம் பெற்ற 10 போட்டிகள் எவைன்னு கண்டுபிடிச்சிட்டோம் தானே? இதுதான் அந்த 10. இதுதான் அந்த 10. மொத்த 40ஐயும் கன்சிடர் பண்ண கூடாது. ஆகவே இதுல அவர் எடுத்த உயர்ந்தபட்ச எண்ணிக்கை 207. 207 மாதிரி 4 போட்டிகள்ல எடுக்கிறாங்க. 207 மாதிரி 4 போட்டிகள்ல. அதே மாதிரி 218 மாதிரி எத்தனை போட்டிகள்ல எடுக்கிறாங்க? 3 போட்டிகள்ல. 218 மாதிரி 3 போட்டிகள். அதற்கு அடுத்தபடியா 229, இதுதான் மிகவுமே உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. இந்த மாதிரி 3 போட்டிகள்ல எடுக்கிறாங்க. 10 போட்டிகள் அப்படின்ற விடயத்தை கிளியரா விளங்கிக்க ட்ரை பண்ணும். இப்ப இந்த பெருமானங்கள்லாம் பெருக்கி ஒட்டுமொத்தமா கூற்றி அது 2170 விட குறைந்ததுன்னு நம்ம காட்ட போறோம். 207 4ஆல பெருக்குனீங்கன்னா 828. 828. அடுத்து 218 3ஆல பெருக்கும் போது 654. அடுத்தது 229 3ஆல பெருக்குவோம். பெருக்கும்போது 687. 687. இப்ப இந்த 3 இதுதானே உயர்ந்தபட்ச ஓட்டங்கள் எடுத்த 3. சாரி, 10 போட்டிகளில் எடுக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஓட்டங்களின் எண்ணிக்கை. இவற்றினுடைய கூட்டுத்தொகையை கண்டுபிடிப்போம். அதற்காக 828 654 687 கூட்டும்போது 2169 வருது. கிட்டத்தட்ட வந்துட்டு, ஆனா சரியான விடை நமக்கு வரல. அதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க? 2700 விட குறைவானது. சாரி, 2170 விட குறைவானது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன செய்யணும்? 2169 சிறிது 2170. இதற்கு கீழே நீங்க எதுவுமே எழுதியெல்லாம் காட்ட தேவையில்லை. இந்த சமநிலையை மட்டும் குறித்து காட்டுனீங்கனாலே உங்களுக்குரிய விடை சரியானது. திரும்ப இன்னொரு முறை இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. கிரிக்கெட்டு குழு கடந்த ஆண்டில் கூடுதலான ஓட்டங்களை பெற்ற 10 போட்டிகளில் பெற்றிருக்கத்தக்க உயர்ந்தபட்ச ஓட்டங்களின் மொத்த எண்ணிக்கை 2170லும் குறைந்ததென காட்டுக. காரணங்கள்லாம் எழுத காட்ட மட்டும் சொல்லியிருக்காங்க. உயர்ந்தபட்ச ஓட்டங்கள் எடுத்த 10 போட்டிகள் யாவை அப்படின்றத நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம். இவங்க தான் அந்த 10 பேர். இந்த 10 பேர்ல உயர்ந்தபட்ச பெருமானம்னா என்னன்றது நம்ம லாஸ்ட் இயர் பேப்பர்லயும் பார்த்தோம் தானே? இந்த உயர் எல்லை, ஒவ்வொரு பயனுடைய உயர் எல்லை, அந்த மாதிரி கடைசி 10 பேர்ல உள்ள உயர் எல்லைகளை பெருக்கும்போது 2169 வருது. அது வந்து 2170 விட சிறியதுன்னு சமநிலை போட்டு காட்டி விட்டீங்கனாலே போதும். தனியா வேற எதுவுமே எழுத தேவையில்லை. சமநிலையிலேயே விடையை காட்டி விடலாம்.